பேட்ரியார்கி, அதாவது ஆண் ஆதிக்க உலகம் அப்படின்றது தான் பேட்ரியார்கி. இந்த ஃபெமினிஸ்ட்லாம் அடிக்கடி சொல்லுவாங்க பேட்ரியார்கி தான் எல்லாத்துக்கும் காரணம், ஆணாதிக்கம் ஆணாதிக்கம்னு சொல்லுவாங்க. பட் வந்து உண்மையிலேயே வந்து அதுதான் இதுவான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியலங்க. லைக் வந்து எல்லா விஷயத்துலையும் வந்துட்டு இப்போ மிலிட்ரியில் வந்து மெஜாரிட்டி போயிட்டு சாகிறது வந்து ஆண்கள் தான். ஒரு 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 ட்ரைனேஜில் இறங்கி இல்லை பிரிட்ஜு கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுலேருந்து ரோடு போடுறதுலேருந்து எல்லாமே வந்து மெஜாரிட்டி வந்து ஆண்கள் தான் வந்து கஷ்டப்படுறாங்க. ஒரு ஒரு குப்பாள்ற விஷயத்துலேருந்து வந்து இதுதான் பண்ணுறாங்க. ஸோ வந்து இப்போது எனக்கு தெரியல, லைக் வந்து ஏன் வந்து அவங்க ஒரு ஒரு விக்டிம் மைண்ட் செட்டை வந்து எல்லாருக்கும் வந்து பிரெயின் வாஷ் செய்யப்படுது. ஃபெமினிசம் என்ற பேரில் வந்து எல்லாரையும் வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. ஸோ வந்து லைக் பழைய காலத்தில் வந்துட்டு பெண்கள் அடிமையாக இருந்தாங்க அப்படின்ற ஒரு கூற்றே வந்து ஏற்க முடியாது. ஏன்னா வெஸ்டர்ன் வேர்ல்டில் எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னோட தமிழ்நாட்டில் நாங்கள் ஒரு 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 எதிரியை கூட வந்து ஒருத்தன் வந்து இது பண்ண மாட்டான். லைக் முதல்ல ஔவையார்லேருந்து வந்து வேலு நாச்சியார் வரைக்கும் வந்து எவ்வளோ பேர் வந்து பெண் ஆளுமைகள் இங்கே இருக்காங்க. ஆனால் எதிரியை கூட ஒரு துன்புறுத்தாத ஒரு தமிழினம், அதாவது நிராயுத பாணியை கொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லி போருக்கு போகிறாங்களா, சண்டைக்கு போகிறாங்க, அவங்கள வந்து கையில் ஆயுதம் இல்லை அப்படின்னா வந்து கொல்ல மாட்டாங்க. லைக் வந்து நிராயுத பாணி உன்னை வந்து நான் கொன்னா வந்து எனக்கு அவமானம் அப்படின்னு சொல்லி கொல்லாமல் விட்டுருவாங்க. அதே மாதிரி முதுகை காட்டி புறம் காட்டி ஓடுகிறவனை வந்து விட்டுருவாங்க கொல்லாமல். ஏன்னா வந்து முதுகை காட்டி ஓடுறவனை வந்து கொன்னா எனக்கு அவமானம், அது என் வீரத்துக்கு வந்து என் அறத்துக்கு வந்து அது வந்து சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லி அப்படி எதிரியை கூட துன்புறுத்தாத ஒரு தமிழினம் தன்னோட சொந்த மனைவியோ பெண் குழந்தைகளையும் வந்து அடிமைப்படுத்தி வச்சுருந்தது அப்படின்றதையும் வந்து ஏற்க முடியாது. மேபி நீங்கள் அதை வெஸ்டர்ன் வேர்ல்டில் போய்ட்டு அமெரிக்காவில் போய்ட்டு சொல்லுங்கள், பட் என் தமிழ்நாடு அப்படி கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் மனுநீதி சோழன், அதாவது மாடு, அவன் ஒரு மாட்டுக்காக வந்துட்டு நீதியை கொடுத்த தன்னோட சொந்த பையனை வந்து அதாவது கொன்று நீதி கொடுத்த ஒரு அரசன் பெண்களுக்கு வந்து நீதி கொடுத்துருக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒத்துக்கவே முடியாது. ஸோ ஒரு தமிழ் மக்கள் வந்துட்டு இந்த வெஸ்டர்ன் ஐடியாலஜிஸை கேட்டு வந்து ஏமாந்துடக்கூடாது. ஸோ தெரியல, எனக்கு தெரியல நீங்கள் ஏன் வந்து எல்லாமே இந்த பேட்ரியார்கின்னு எல்லா படத்துலையும் சொல்கிறாங்க. ஸோ படத்தில் பார்க்கறதுலாம் வந்து அப்படியே நம்பாதீங்க இளைஞர்களே. நம்ம வந்து உங்களோட ஓன் டிசிஷன்ஸை நீங்களாக யோசித்து எடுங்க. ஆணும் பெண்ணும் சமம். அண்ட் வந்து யாரையுமே ப்ளேம் பண்ணாதீங்க. ஆணாதிக்க சொசைட்டி, ஆல் மென் எல்லோரும் மோசம், இல்லை வந்து இந்த பெண்களே இப்படி தான் அப்படின்னு சொல்லி வேண்டாம். நமக்கு வந்து எதிரிகள் வந்து நிறைய ஏமாத்துகிற அரசியல்வாதிகள், ஏமாத்துகிற தலைவர்கள், ஏமாத்துகிற கார்ப்பரேட்ஸ், இந்த மாதிரி நம்ம மக்களாக சேர்ந்து சண்டை போட வேண்டியது நிறைய இருக்குது. ஆனால் வந்து நம்மளை எப்படி டிவைட் அண்ட் ரூல் பண்ணியிருக்காங்கன்னா, நீ ஆண் பெண் அப்படின்னு நீ சண்டை போட்டுட்டே இரு, நீ வந்து இந்த ஜாதின்னு சண்டை போட்டுட்டே இரு, இந்த மதம் சண்டை போட்டுட்டே இரு அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ளேயே சண்டை போட வச்சுட்டே இருப்பாங்க. கடைசி வரைக்கும் அவங்க நம்மளை ரூல் பண்ணிகிட்டே இருப்பாங்க.